Hello everyone, welcome to our channel Hiba Max. இன்னைக்கு நம்ம 8th standard max exercise 2.2 என்னன்னு பார்க்கலாம். So நம்மளோட first question படிக்கிறேன். Find the perimeter and area of the combined figure below. So நமக்கு ரெண்டு டயக்ராம் கொடுத்திருக்காங்க, ஒவ்வொண்ணா பார்க்கலாம். First diagram பாருங்க, ஒரு ரெக்டாங்கிள்ல கொடுத்திருக்காங்க, அதுல சைடுல ஒரு செமி சர்க்கிள் இருக்கு இல்லையா? இப்போ நான் பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா இந்த சைட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணும் and இந்த ஆர்க்கோட லென்த்தும் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் இப்போது பெரிமீட்டரோட ஃபார்மில் எழுதியிருக்கேன். பெரிமீட்டர் அண்ட் ஏரியா கண்டுபிடிக்கிறேன். பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் த லென்த் ஆஃப் த சைட்ஸ் தட் ஃபார்ம் த க்ளோஸ்டு பவுண்ட்ரி. ஸோ இந்த க்ளோஸ்டு பவுண்ட்ரி இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாத்தையும் நான் ஆட் பண்ணேன்னா என்னோடய பெரிமீட்டர் என்னன்றது தெரியும் இல்லையா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா லென்த் ஆஃப் செமி சர்க்கிள் கண்டுபிடிக்கணும் அண்ட் லென்த் ஆஃப் ரெக்டாங்கிளை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், லென்த் ஆஃப் செமி சர்க்கிள் கண்டுபிடிக்கலாம். ஸோ லென்த் ஆஃப் செமி சர்க்கிள் ஃபார்மில் எழுதியிருக்கேன். லென்த் ஆஃப் செமி சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு half into 2 pi r units. ஸோ சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன 2 pi r. இப்போ அதில் செமி சர்க்கிள்னா ஹாஃப், அதனால தான் half into 2 pi r அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ half into 2 pi r units. half எழுதியாச்சு, 2 எழுதியிருக்கோம், பைக்கு பதிலாக 22/7 இன்டூ ஆரோட வேல்யூ தெரியணும். ஸோ ஆரோட வேல்யூ இந்த செமி சர்க்கிளுக்கு கண்டுபிடிக்கணும்னா ஆப்போசிட்டில் 7 இருக்கா. ஸோ அந்த 7ன்றது டயமீட்டர் ஃபுல் லென்த், இதில் பாதி எடுத்தால் நம்ம ரேடியஸ். ஸோ அதனால தான் 7/2 அப்படின்னு எழுதியிருக்கேன். அப்போ நம்ம ரேடியஸ் பதிலாக 7/2ன்னு எழுதலாம்ல. இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 7 1s are and 7 1s are கேன்சல். அதே மாதிரி 2 1s are and 2 1s are கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இப்போ நமக்கு என்ன இருக்குது 22/2. ஸோ 2 டேபிளில் 22 எத்தனை டைம்ஸ் கேன்சல் ஆகும் பார்க்கலாமா? 22 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 2 1s are 2, 2 1s are 2, தட் இஸ் 11. ஸோ நம்மளோட யூனிட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, மீட்டர். ஸோ 11 மீட்டர். இது வெறும் லென்த் ஆஃப் செமி சர்க்கிள் மட்டும்தான். இப்போ நம்ம வந்து பெரிமீட்டரோடதை கண்டுபிடிக்கணும். இங்கே 10 மீட்டர்னா அங்கேயும் 10 மீட்டர் தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் ஆட் பண்ண போகிறேன். 10 + 7 + அகெயின் 10 ப்ளஸ் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ என்ன இருக்குது 11 மீட்டர். ஸோ 11 ஆட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் லைனில் 10 + 10 20, 20 + 7 27 + 11. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா? 27 + 11 is equal to 38 மீட்டர். ஸோ நம்மளோட பெரிமீட்டர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏரியாவுக்கு நான் ஃபார்முலா எழுதியிருக்கேன். ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கா, அந்த ரெக்டாங்கிள்லேருந்து இந்த செமி சர்க்கிளை நான் மைனஸ் பண்ணிட்டேன்னு வைங்களேன், பேலன்ஸ் எனக்கு என்ன கிடைக்கும், மேலே ஷேட் பண்ணியிருக்க இடம் மட்டும் கிடைக்கும். ஸோ அதுக்காக நமக்கு என்னெல்லாம் வேணும், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள். ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா எழுதியிருக்கேன் அண்ட் ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் ஃபார்முலாவும் எழுதியிருக்கேன். இப்போ நம்ம ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் பார்க்கலாம். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு எல் இன்டூ பி. எல் இஸ் ஈக்குவல் 10 மீட்டர் அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 7 மீட்டர். ஸோ ரெண்டுத்தையுமே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 10 × 7. இப்போ 10 × 7 வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும், 7 டேபிளில் 10 டைம்ஸ். ஸோ 7070 மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள். ஸோ செமி சர்க்கிளோட ஃபார்முலா எழுதியிருக்கேன் பாருங்கள். half into pi r square ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இது வந்து pi r ஸ்கொயர் வந்து சர்க்கிளோட ஏரியா, ஆனால் செமி சர்க்கிள் இருக்கிறனால half into pi r ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ ஆரோட வேல்யூ என்ன 7/2 மீட்டர்ஸ். ஸோ இந்த 7/2 மீட்டரை வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். half into 22/7 into r ஸ்கொயர்னா 7/2 into 7/2. இப்போ நம்ம எல்லாத்தையும் கேன்சல் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம செஞ்ச மாதிரியே தான். 7 1s are 7 1s are அகெயின் 2 1s are and 2 22 இருக்கு இல்லையா, அப்போ 11 டைம்ஸ் ஆகும். 2 1s are 2 11s are. இதுக்கப்புறம் நமக்கு எதுவுமே கேன்சல் ஆகாது இல்லையா? ஸோ 11 into 7 divided by 2 into 2.
இப்போ 11 into 7 is 77 divided by 2 2s are 4. ஓகே, மீட்டர் ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதணும் இல்லையா, ஏரியாவுக்கு ஸ்கொயரில் யூனிட்ஸ் எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கண்டுபிடிச்ச ரெண்டு வேல்யூ இப்போ மைனஸ் பண்ண போகிறோம். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள். ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன இருந்தது 7070 மைனஸ் ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம 77 டிவைடட் பை 4. ஸோ இப்போது 4 இங்கே இல்லை இல்லையா, அப்போ என்ன பண்ணலாம், க்ராஸ் மல்டிபிள் பண்ணலாம், இல்லை எல்சிஎம் எடுக்கலாம் இல்லையா. ஸோ 4 7s are 28, 0 இருக்கனால 0 ஆட் பண்ணிக்கலாம், மைனஸ் 77 டிவைடட் பை 4. இப்போது 280லேருந்து 77 மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே சைடில் செய்கிறேன். 280 minus 77. ஸோ இது 10 ஆகும், 8 7ஆக மாறிடும். ஸோ இங்கே 3 வரும், 0 and 2. ஸோ இப்போ ஆன்சர் நம்ம எடுத்து எழுதலாமா, 203 divided by 4. ஸோ நம்ம ஏரியாவோட வேல்யூ என்ன இருக்கும் 50.75 மீட்டர் ஸ்கொயர். அண்ட் அப்ராக்ஸ் அப்படின்னு எழுதணும். அப்ராக்சிமேட்டாக ஏன்னா பாயிண்டில் வருது இல்லையா ஆன்சர், அப்போ அப்ராக்ஸ் அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இதுலேயும் நமக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கும் நம்ம பெரிமீட்டர் அண்ட் ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, அப்புறம் ஒரு குவாட்ரண்ட், அந்த சைடு ஒரு குவாட்ரண்ட் இருக்குது, 2 குவாட்ரண்ட். நம்மளோட கொஷின் என்ன, பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் கம்பைன் ஃபிகர் கண்டுபிடிக்கணும். பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு sum of all the sides. ஸோ ரெக்டாங்கிளோட சைஸும் ஆட் பண்ணணும், குவாட்ரண்ட்டோட சைஸும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ரெக்டாங்கிளில் பார்த்தீங்கன்னா நான் தனியாக எடுத்து வரைஞ்சி எழுதியிருக்கேன், அண்ட் குவாட்ரண்ட்டையும் தனியாக வரைஞ்சிருக்கேன். 2 குவாட்ரண்ட் இருக்குது, இந்த சைடு அந்த சைடு, அதனால 2 into 1 2 into 1 2 இல்லையா, அப்போ 2 குவாட்ரண்ட்டுக்கானதை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு குவாட்ரண்ட் கண்டுபிடிச்சாலே into 2 பண்ணாலே போதும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல் சைட்ஸை ஆட் பண்ண போகிறோம். ஸோ 6 அங்கேயும் 6 இருக்குது, 3.5னா அந்த சைடு 3.5 இருக்குது. அண்ட் நம்ம குவாட்ரண்ட்டுக்கு ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். அது என்னது, நம்ம 3.5. ஸோ என்னோடய குவாட்ரண்ட்டோட ரேடியஸ் என்ன இருக்கும், ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 3.5 சென்டிமீட்டர்ஸ். ஸோ இதுதான் நம்ம குவாட்ரண்ட்டோட ரேடியஸ். இப்போ இதை வச்சு நான் பெரிமீட்டர் கண்டுபிடிக்கலாமா, sum of all the sides. ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் ப்ளஸ் லென்த் ஆஃப் 2 ஆர்க் இல்லையா ஆஃப் குவாட்ரண்ட், இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ தனித்தனியாக எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்கலாம், ரெக்டாங்கிள் தனியாக குவாட்ரண்ட் தனியாக. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆர்க் ஆஃப் குவாட்ரண்ட் எழுதியிருக்கேன். தட் இஸ் ஈக்குவல் டு 1/4 into 2 pi r units. ஸோ ரேடியஸோடது நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் சைடில், r is equal to 3.5 சென்டிமீட்டர். ஸோ நெக்ஸ்ட் இது எல்லா வேல்யூ நான் வந்து எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ 1/4 into 2 into 22/7 into r equal to 3.5. ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணலாமா, கேன்சலேஷன் பண்ணலாம். ஸோ சேம் மெத்தட் 7 டேபிள்ஸில் கேன்சல் பண்ண போகிறோம். 7 1s are 7 0.5 இல்லையா, 5s are 35, பாயிண்ட் இருக்கனால 0.5ன்னு எழுதுகிறோம். அண்ட் 2 டேபிளில் பாருங்கள், 2 1s are 2, 2 2s are 4 again, 2 1s are 2 and 2 11s are 22. ஸோ இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, 11 into 0.5. இப்போ 11 into 0.5 மல்டிபிள் பண்ண நம்ம ஆன்சர் என்ன கிடைக்கும், 5 and 5. இப்போ டெசிமல் இருக்கனால ஒரு பாயிண்ட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 5.5 சென்டிமீட்டர். இதுதான் என்னோட ஆர்க் ஆஃப் 1 குவாட்ரண்ட். இப்போ ஒரு குவாட்ரண்ட்டுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம், இதே மாதிரி இன்னொரு குவாட்ரண்ட்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 2 into ஆர்க் ஆஃப் quadrant. So arc of 1 quadrant is equal to 2 into 5.5. That is equal to 55 into 2 பண்ணா நமக்கு 5 2s are 10, balance 1, 5 2s are 10, balance 1 11. So point வச்சுட்டு 0 cancel பண்ணிடலாம். That is equal to 11 centimeter. So நம்ம 2 times of arc of quadrant என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து
perimeter of rectangle plus length of 2 arc of quadrant add பண்ண போறேன் 11 நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ quadrant ஓடது and rectangle ஓட perimeter எழுத போறேன் 6 3.5 6 3.5 எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ண போறேன் 6 plus 3.5 plus 6 plus 3.5 11 6 plus 6 என்ன 12 and 3.5 plus 3.5 is 7 இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா இது எல்லாத்தையும் ஆட் பண்ண நமக்கு வேல்யூ என்ன கிடைக்கும் 30 சென்டிமீட்டர் ஸோ இதோட நம்ம பெரிமீட்டர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் நம்ம ஏரியா கண்டுபிடிக்கலாம் ஏரியா ஃபார்மில் எழுதியிருக்கேன் ஏரியா இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்னென்ன வேணும் ரெக்டாங்கிளோட ஏரியா வேணும் அண்ட் குவாட்ரண்ட்டோட ஏரியா வேணும் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ப்ளஸ் ஏரியா ஆஃப் 2 குவாட்ரண்ட் ஸோ 2 குவாட்ரண்ட் இருக்கு இல்லையா ஏரியா ஆஃப் 2 குவாட்ரண்ட் கண்டுபிடிக்கணும் area of 2 quadrant is equal to 2 into 1 by 4 into pi r square centimeter square. So radius என்ன கொடுத்திருக்காங்க 3.5 தான் இருக்கு அப்ப radius என்ன எழுதிருக்கேன் 3.5 எழுதிருக்கேன் so எல்லா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா so நான் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன் 2 into 1 by 4 into 22 by 7 into 3.5 into 3.5 so நான் இப்போ கேன்சல் பண்ண போறேன் 2 tablesல 2 ones are 2 2s are again 2 1s are 2 11s are 22 இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு 7 so 7 5s are 35 பாயிண்ட் இருக்கனால 0.5 னு எழுதுறோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 11 into 0.5 into 3.5 so இது எல்லாத்தையும் நான் மல்டிபிள் பண்ணிருக்கேன் என் ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு so 35 into 0.5 மல்டிபிள் பண்ணா 175 into 11 செஞ்சனா அதே தான் 1 டைம்ஸ் இல்லையா ஸோ 175 கீழேயும் 175 வரும் ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் 5 12 பேலன்ஸ் 1 9 அண்ட் 1 ஸோ ஆன்சர் 19.25 நம்ம இப்போ பாயிண்ட் வைக்கணும் இல்லையா ஸோ 2 பாயிண்ட் இருக்கனால 19.25 அப்படின்னு எழுதியிருக்கேன் ஸோ நம்ம ஆன்சர் என்ன எடுத்து எழுதலாமா தட் இஸ் ஈக்குவல் டு 19.25 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஸோ இதோட நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ நெக்ஸ்ட் வந்து டோட்டல் ஏரியா என்னன்னு பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்மில் எழுதியிருக்கேன் எல் இன்டூ பி எல்க்கு பதிலாக 6 அண்ட் பிக்கு பதிலாக 3.5 இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன வரும் பார்க்கலாமா ஸோ நான் இங்கே சால்வ் பண்ணுறேன் கீழே 6 இன்டூ 3.5 ஸோ மல்டிபிள் பண்ணுங்கள் 6 5s are 30 பேலன்ஸ் 3 6 3s are 18 21 so 21.0 பாயிண்ட் அப்புறம் 0 வந்து கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா ஸோ 21 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ இங்கே எழுதியிருக்கேன் 21.0 ப்ளஸ் 19.25 ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனாலே என்னோட ஆன்சர் கிடச்சிரும் இல்லையா ஸோ 21.0 ப்ளஸ் 19.25 ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன் அப்போ நமக்கு வேல்யூ என்ன கிடைக்கும் 25 and 0 balance 1 4 so 40.25 இதுதான் நம்மளோட ஏரியாவாக இருக்கும் ஸோ இதை எடுத்து எழுதலாமா ஆன்சர் எழுதலாமா நம்ம ஸோ நான் எழுதுகிறேன் 40.25 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதுதான் நம்மளோட ஏரியாவோட வேல்யூவாக இருக்கும் செகண்ட் கொஸ்டினில் நம்மளுக்கு டயக்ராம் மட்டும் புது புக்கில் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு பட் மெத்தட் எல்லாம் ஒன்று தான் செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஷேடட் பார்ட் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் புக்கில் நமக்கு 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த 2 கொஸ்டினோட ஷேடட் பார்ட்ஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணுமா ஓகேவா ஸோ ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க இந்த டயக்ராம் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினோடது இதில் இந்த கார்னர்ஸ் எல்லாம் ஷேட் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ நமக்கு பாருங்களேன் இதோட வேல்யூ 10 அப்போ இதோட வேல்யூ 10 இல்லையா ஸோ இது வந்து ஒரு ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் பார்ட்ல வந்து எனக்கு இந்த கார்னர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் 90 டிகிரியா இருக்கும் இல்லையா ஸ்கொயர்னாலே நமக்கு தெரியணும் ஆங்கிள் வந்து என்ன இருக்கும் 90 டிகிரில இருக்கும் ஸோ இங்க ஒரு ஆர்க் மாதிரி கட் பண்ணி தானே ஷேட் பண்ணிருக்காங்க ஸோ இந்த ஆர்க் என்னன்னு சொல்லலாம்னா குவாட்ரண்ட் இல்லையா ஒரு சர்க்கிள நம்ம வந்து 4 பிரிச்சோம்னா கரெக்டா 90 டிகிரில கட் பண்ணோம்னா இப்படி கிடைக்கும் இல்லையா இந்த ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம என்ன சொல்லுவோம் குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம் பிகாஸ் இந்த ஆங்கிள் என்னன்னு இருக்கும் 90 டிகிரி அப்படின்னு இருக்கும் அதனாலதான் இது நம்ம வந்து குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்றோம்
ஸோ இந்த மாதிரி பாருங்க 4 சைடு இருக்கு. இந்த 4 சைடையும் நான் கண்டுபிடிச்சா என்னோட ஷேடட் பார்ட் என்ன அப்படின்ட்டு நான் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆன்சருக்கு வந்து நான் ஃபார்முலா எழுதிருக்கேன். ஏரியா ஆஃப் ஷேடட் போர்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் 4 குவாட்ரண்ட் இல்லையா. ஏரியா ஆஃப் 4 குவாட்ரண்ட் கண்டுபிடிச்சாலே நம்ம ஷேடட் பார்ட்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ குவாட்ரண்ட் ஆஃப் சர்க்கிள் வித் ரேடியஸ், இந்த குவாட்ரண்டோட சர்க்கிளோட ரேடியஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. ஃபுல்லா 10 கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு பாதி தான் இந்த குவாட்ரண்ட் வருது இல்லையா. ஸோ ஃபுல்ல இந்த பாதி தான் என்னோட குவாட்ரண்ட் வரும். அப்ப 10 இருக்குன்னா 10 divided by 2 அப்படின்னு எழுதலாம் இல்லையா. ஸோ அதுதான் நான் இங்க எழுதிருக்கேன். ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 10 divided by 2 சென்டிமீட்டர். இப்ப நம்மளோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குவாட்ரண்ட்னா என்ன, ஒரு சர்க்கிளோட 1/4 இல்லையா. குவாட்ரண்ட்னா ஒரு சர்க்கிளோட 4 பகுதியில ஒரு பகுதி, 4 பார்ட் இருக்குன்னா அதுல 1 பார்ட் தான் உங்களோட குவாட்ரண்ட். சோ நான் எப்படி எழுதலாம்னா 1/4 குவாட்ரண்ட்டை வந்து 1/4 ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு எழுதலாமா. ஃபுல் சர்க்கிள்ல ஒரே ஒரு பார்ட். ஓகே, சோ அதை எப்படி எழுதியிருக்கேன்னு பாருங்க. 4 into 1/4 pi r squared square units. இந்த 4 வந்து நம்பர் ஆஃப் குவாட்ரண்ட். நம்மளோட டயக்ராம்ல இருந்ததுல ஷேடட் வந்து 4 கார்னர் 1 2 3 4 அப்படி இருந்தது இல்லையா. அந்த 4 into 1/4 வந்து குவாட்ரண்ட். நான் இப்ப சொன்னேன் இல்லையா, ஒரு சர்க்கிள்ல 4 பார்ட்ல ஒரு பார்ட் இருந்தா குவாட்ரண்ட். அண்ட் இது வந்து சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். சோ இது மனப்பாடமே பண்ண வேணாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் எப்பவுமே மேக்ஸ். சோ 4 குவாட்ரண்ட் இருக்கு. குவாட்ரண்ட் எப்படி எழுதணும், 1/4 பை ஆர் ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் யூனிட்ஸ் கண்டிப்பா எழுதணும் ஏரியாக்கு. சோ இப்ப வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா. 4 into 1/4 பைக்கு பதிலா 3.14 into ஆரோட வேல்யூ நம்ம என்ன எழுதியிருக்கோம் 10/2 இல்லையா. சோ 10/2 into 10/2. சோ என்ன வந்து 2 ஆல டிவைட் பண்ணிடலாம். சோ கேன்சல் பண்ணலாம். நோ, நான் எப்படி ஈஸியா சொல்லி தரேன்னா இந்த 4 முதல்ல கேன்சல் பண்ணிடலாம், சேம் நம்பர். நெக்ஸ்ட் திங் பாருங்க, இங்க டெசிமல்ல இருக்கு இல்லையா. சோ இந்த பாயிண்ட் கால்குலேஷனாலே கஷ்டம், அப்ப அதை ரிமூவ் பண்ணணும். சோ into 10 பண்ணா எனக்கு இந்த பாயிண்ட் ஒரு நம்பர் தள்ளி வந்துடும். திருப்பி into 10 பண்ணும்போது இது வெளியே வந்துடும். சோ என்னோட ஆன்சர் என்ன இருக்குன்னா 314, அதாவது 314 அப்படின்னு ஆயிடும். இந்த 10 into 10 100 இல்லையா. சோ இந்த 100ஆல 3.14 மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாயிண்டே ரிமூவ் ஆயிடும். சோ ஹோல் நம்பர்ல வரும், ஈஸியா இருக்கும். 2 2s are 4. இப்ப இது ரெண்டுத்தையும் நான் வந்து சைட்ல டிவைட் பண்றேன். சோ 314 divided by 4 இதுதான் நம்மளோட டிவிஷன் இல்லையா. சோ 4 7s are நமக்கு என்ன வேல்யூ 28. சோ 28 இருக்கா. 31ல மைனஸ் பண்ணா 29 30 31 34. சோ நெக்ஸ்ட் 34 இருக்கு. 4 8s are நமக்கு 32 இல்லையா. சோ 4 minus 2 is 2. சோ பாயிண்ட் வச்சா நான் ஒரு 0 ஆட் பண்ணலாம். சோ 4 5s are என்ன 20. சோ நம்ம வேல்யூ 78.5 எழுதலாமா. சோ நம்ம வேல்யூ எழுதுறேன் 78.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். கவனமா இந்த யூனிட்ஸ் எழுதிருங்க. சோ ஏரியா ஆஃப் ஷேடட் போர்ஷன் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 78.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சோ क्वेश्चन நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஏரியா ஆஃப் ஷேடட் போர்ஷன். அதோட ஆன்சர் வந்து A is equal to 78.5. இதுதான் நம்மளோட ஆன்சர். பட் நம்மளோட புக் பேக் இருக்கு இல்லையா, அவங்க புக் பேக் ஆன்சர்ல வந்து வேற ஒரு நம்பர் கொடுத்திருப்பாங்க. சோ அந்த வேல்யூ என்னன்னா 21.5 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஏன் இது இப்படி இருக்குன்னா, இது வந்து நம்ம அன்ஷேடட் போர்ஷனோட வேல்யூ. இப்ப ஷேடட் போர்ஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இதே மாதிரி அன்ஷேடட் போர்ஷன் கண்டுபிடிப்போம். சோ அதுக்கான வேல்யூ தான் புக் பேக்ல கொடுத்திருக்காங்க. அவங்க ஷேடட் போர்ஷன் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா क्वेश्चनல நீங்க இது வரைக்கும் எழுதினாலே போதும். தட் இஸ் குட். இதுதான் நம்மளோட ஆன்சர். பட் புக் பேக்ல வந்து அன்ஷேடட் போர்ஷன்ஸ் கொடுத்திருக்கனால நான் அதையும் சால்வ் பண்றேன். சப்போஸ் நமக்கு क्वेश्चन வந்து எக்ஸாம்ல வந்து அன்ஷேடட் போர்ஷன் கேட்டுட்டாங்கன்னா நமக்கு அதுவும் எப்படி எழுதணும் தெரியணும் இல்லையா. சோ அந்த பர்பஸ்க்காக தான் இது எழுதி போடுறேன். ஏரியா ஆஃப் அன்ஷேடட் போர்ஷன்ஸ். சோ அன்ஷேடட் போர்ஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்ப நம்ம டயக்ராம் நான் இங்க வரைஞ்சு காமிக்கிறேன். சோ இதுதான் நம்மளோட டயக்ராமா இருந்தது இல்லையா. குவாட்ரண்ட் எல்லாமே ஷேட் ஆகி இருந்தது.
So வந்து unshaded position வந்து இந்த நடுவுல இருக்கிறது unshaded position. So that is ஒரு ஸ்கொயர்ல இருந்து இப்போ இந்த 4 shaded portion நான் கண்டுபிடிச்சேன் இல்லையா, அது எல்லாத்தையும் நான் மைனஸ் பண்ணிட்டேன்னு வைங்களேன், எனக்கு என்ன கிடைச்சிடும், ஷேட் ஆகாத இடம் கிடைக்கும் இல்லையா. ஸோ நம்ம இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூ இருக்கு இல்லையா 78.5 ஸ்கொயரோட ஏரியாவோட மைனஸ் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஸோ எழுதியிருக்கேன் பாருங்க, ஃபார்முலா எல்லாம் நீட்டா எழுதிடுங்க. ஏரியா ஆஃப் ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் ஷேடட் போர்ஷன். ஏரியா ஆஃப் ஸ்கொயரோட ஃபார்முலா ரொம்ப சிம்பிள், சைடு இன்டூ சைடு. நம்ம சைடோட வேல்யூ என்ன 10 கொடுத்துருக்காங்க. ஸோ 10 into 10 minus 78.5. இதுதான் நம்ம ஷேடட் போர்ஷன் கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஸோ 10 into 10 எவ்வளோ 100 minus 78.5. ஸோ மைனஸ் பண்ணலாம். ஸோ 100ல இருந்து 0.00 எழுதிடலாம், ஏன்னா நமக்கு வந்து 78.5 இருக்கு இல்லையா, டெசிமல் நமக்கு தெரியணும், அதனால தான் 0. இது 10, இது 99 ஆகிடும். 10 minus 5 is 5, 9 minus 8 is 1, 9 minus 7 is 2. ஸோ 21.5. அந்த 0 வந்து ரிமூவ் பண்ணிடலாம், பாயிண்ட்டுக்கு அப்புறம் தானே இருக்கு. ஸோ 21.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இது வந்து நம்மளோட புக் ஆன்சர்ல இருக்கும். 21.5ன்றது புக் ஆன்சர், அது அன்ஷேடட் போர்ஷனுக்கு தான் வரும். ஷேடட் போர்ஷன் கேட்டீங்கன்னா 78.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது வரைக்கும் எழுதினாலே போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் டயக்ராம் பாருங்க. ஒரு செமி சர்க்கிள் இருக்கு இல்லையா, பாதி சர்க்கிள் இருக்கு, அதுல ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி எடுத்துட்டு மீத இருக்கிற இடத்த ஷேட் பண்ணிருக்காங்க. இந்த ஷேடட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. சோ இந்த இடம் 7 சென்டிமீட்டர்னா கண்டிப்பா இதுவும் என்ன இருக்கும் 7 சென்டிமீட்டர் தான் இருக்கும், இதுவுமே 7 சென்டிமீட்டர் தான் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பாயிண்ட்ல இருந்து டச் பண்ற சர்க்கிளை டச் பண்ற எல்லா லைனும் 7 சென்டிமீட்டர். ஓகே, சோ இப்போ ஷேடட் பார்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம். ஏரியா ஆஃப் ஷேடட் பார்ட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ செமி சர்க்கிள் அந்த ட்ரையாங்கிள் நான் மைனஸ் பண்ணிட்டா என் வேல்யூ கிடைக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு நான் 2 விஷயம் கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணலாம். தனித்தனியா கண்டுபிடிச்சோம்னா கால்குலேஷன் ஈஸியா இருக்கும் இல்லையா. ஸோ ஏரியா ஆஃப் செமி சர்க்கிளோட ஃபார்முலா எழுதியிருக்கேன் பாருங்க. செமினா என்ன பாதி, ஹாஃப் இல்லையா. ஸோ 1/2 எழுதிக்கோங்க அண்ட் ஏரியா ஆஃப் சர்க்கிள் எழுதிக்கோங்க. இப்படிதான் நம்ம ஃபார்முலாஸ் எல்லாம் ஈஸியா மனப்பாடம் பண்ண முடியும். எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ண முடியாது இல்லையா. So semi circle na half of circle. So 1/2 into pi r square. இப்போ r ஓட வேல்யூ என்ன நமக்கு 7 centimeters. So எழுதிருக்கேன் பாருங்க 1/2 pi பதிலா 3.14 into 7 into 7. So டேபிள்ல நமக்கு எதுவும் கேன்சல் ஆகாது. So இது எல்லாத்தையும் நான் முதல்ல மல்டிபிள் பண்றேன். 3.14 into 7 into 7 divided by 2 அப்படி செய்யலாம். சோ வந்து இந்த 3 வேல்யூ நம்ம மல்டிபிள் பண்ணா வேல்யூ என்ன வரும் 153.86 அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். தட் இஸ் டிவைடட் பை 2 செய்ய போறோம். சோ இதை டிவைட் பண்ணலாமா, சைட்லயே செய்யலாம். 153.86 டிவைடட் பை 2. 2 7s are 14, balance 1 3, 2 6 are 12. So remainder 1 8 இருக்கு. So 2 9s are 18, again 6 இருக்கு, அப்ப 3s are 6 0. So ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி இருக்கனால 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கலாம். 76.93 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது வந்து நம்ம ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள். இதே மாதிரி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கலாம். So ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா எழுதிருக்கேன் பாருங்க, half into base into height. சோ இப்ப பேஸோட வேல்யூ என்ன, ஹைட்டோட வேல்யூ என்ன தெரியணும் இல்லையா, அப்பதான் நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும். சோ இது நம்மளோட செமி சர்க்கிளா இருந்தது. இந்த இடம் 7 பார்த்தோம். அண்ட் என்ன சொன்னேன், இந்த இடம் 7 இங்கேயும் 7 இங்கேயும் 7 இருக்கும். சோ இது ஃபுல்லா ஆட் பண்ணனா 7 plus 7 என்ன வரும் 14. அதுதான் நம்மளோட ட்ரையாங்கிளோட பேஸ். இப்ப ஹைட் வந்து 7. சோ half into 14 வந்து பேஸ், 7 வந்து ஹைட். இப்போ 2 1s are 2, 2 7s are 14 and 7 7s are எவ்வளவு நமக்கு 49 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இல்லையா. சோ ஏரியா ஆஃப் ஷேடட் போர்ஷன் இப்போ நம்ம ஃபார்முலா எழுதிருக்கேன். ஏரியா ஆஃப் ஷேடட் பார்ட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இல்லையா. சோ ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம 76.93 மைனஸ் ட்ரையாங்கிள் வந்து 49 தான், ஈஸி. சோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணலாம் இல்லையா. So 3 9
16 minus 9 is 7. Then இது 6 மாறிடு இல்லையா 6 minus 4 is 2. அப்ப answer என்ன நமக்கு 27.93 centimeter square. Units எழுதணும். So நம்ம ஏரியா எழுதும் போது 27.93 centimeter square approx அப்படின்னு எழுதணும். So area of our shaded part is 27.93 centimeter square. Third question. Find the area of the combined figure given which is got by joining the two parallelograms. So அவங்களே கொடுத்துட்டாங்க ரெண்டு parallelogram ஜாயின் பண்ண மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. So அந்த டயக்ராமோட என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம ஏரியா என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம் இல்லையா. ஸோ கம்பைன்டு ஃபிகர் ரெண்டு ஃபிகரை ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ டோட்டல் ஹைட் வந்து 6 இருக்கு, பேஸ் வந்து 8 இருக்கு. நான் செப்பரேட்டா எழுதியிருக்கேன் பாருங்க. இதுதான் ஒரு parallelogram. இது இன்டூ 2 பண்ணனா நமக்கு ஹோல் ஏரியா என்ன அப்படின்றது கிடைக்கும். ஸோ பேஸ் வந்து 8 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் வந்து 6ல பாதி இல்லையா. 6 divided by 2 is 3. ஓகே. ஸோ ஆன்சர் எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். Area of combined shape is equal to area of two parallelogram. So ரெண்டு parallelogram ஓட ஏரியா சேர்த்தா நம்மளோட combined shape வந்து கிடைக்கும். So parallelogram ஏரியாக்கு என்னெல்லாம் தேவைன்னா base. Base is equal to 8 centimeter and height of one parallelogram. Height என்னன்னா 6 meter centimeter எழுதிடாதீங்க. So height வந்து நமக்கு பாதி தான் வரணும் ஒரு parallelogram. அப்போ 6 by 2 is 3 centimeter. So area of parallelogram என்ன 2 into base into height square units இல்லையா. So units இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க சென்டிமீட்டர், அதனால நான் சென்டிமீட்டர்னு எழுதுறேன். So 2 எழுதிட்டோம். base வந்து எவ்வளோ 8 எழுதியாச்சு. h வந்து நமக்கு 3, height வந்து 3. So அது எழுதிட்டோம். So இப்ப just multiple பண்ணா உங்க ஆன்சர் முடிஞ்சிடும். 2 8s are 16 into 3. 6 3s are 18, 8 balance 1, 3 1s are 3, balance 1 is 4. So answer நமக்கு என்ன 48 centimeter square இல்லையா. ஏரியாக்கு எப்பவுமே ஸ்கொயர்ல தான் எழுதணும். So final நம்ம ஆன்சர் எழுதலாமா. Area of combined shape is equal to 48 centimeter square. So நம்ம ரொம்ப முக்கியமா எதை பார்க்கணும்னா ஏரியா ஆஃப் parallelogram என்னன்னு தெரிஞ்சா போதும். உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் கூட ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்காங்க. So area of parallelogram என்ன base into height. Area of parallelogram base into height square units எழுதணும். 2 parallelogramனால into 2 செஞ்சிருக்கோம். So 2 into base 8, height வந்து 3, 2 8s are 16, 16 3s are 48. So நம்ம ஆன்சர் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. Fourth sum பார்க்கலாம். Fourth sum. Find the area of combined shape joining the semicircle of diameter 6. So இங்க இருக்கு பாருங்க. இது ஒரு semicircle diameter 6 கொடுத்திருக்காங்க. With triangle ஓட பேஸும் 6 தான். அப்போ இந்த பேஸ் ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. அப்ப இது ரெண்டும் நம்ம என்ன பண்ணலாம் ஒரே பேஸாவே வச்சுக்கலாம். And height வந்து 9 centimeter. height மட்டும் 9 centimeterனு மாத்திட்டாங்க. பேஸ் ரெண்டுத்துக்குமே ஒன்று, அதனால தான் நம்ம ஜாயின் பண்ணி எழுதியிருக்கோம். ஐஸ்கிரீம் கோன் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இப்போ ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கலாம். ஏரியா ஆஃப் கிவன் ஷேப் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் இந்த மேல இருக்கு பாத்தீங்களா. ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் பிளஸ் ஏரியா ஆஃப் 2 ட்ரையாங்கிள். இந்த பெரிய ட்ரையாங்கிள்னா நான் ரெண்டா பிரிச்சிருக்கேன். நடுவுல ஹைட் வந்து 9. ஏன்னா இங்க 90 டிகிரி கொடுத்துருக்காங்கன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆயிடும். ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் சேர்த்தா நமக்கு ஃபுல் ஏரியா என்னன்றது தெரிஞ்சிடும். ஸோ ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் பிளஸ் ஏரியா ஆஃப் 2 ட்ரையாங்கிள், ரெண்டு ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு போன வீடியோல சொல்லியிருந்தேன் இல்லையா. செமி சர்க்கிள். ஸோ செமினா பாதி, ஹாஃப். சர்க்கிளோட ஃபார்முலா என்ன பை ஆர் ஸ்கொயர். So half into pi r square square units. இத செஞ்சோம்னா நமக்கு வந்து ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் என்னன்னு கிடைச்சிடும். ரேடியஸ் ஓட வேல்யூ என்னன்னு தனியா எழுதணும் இல்லையா. சோ டயாமீட்டர் தான் கொடுத்திருந்தாங்க. டயாமீட்டர் வந்து 6 அப்படின்னா நம்ம ரேடியஸ் என்னவா இருக்கும் 6 divided by 2. So that is equal to 3. So 3 centimeter வந்து நம்ம ரேடியஸ்.
நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணும் இல்லையா, என்னென்ன வேல்யூ அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும். ஸோ 1/2 பையோட வேல்யூ என்ன எடுத்திருக்கேன் நான் 3.14. ஞாபகமா இருக்கணும், ஏன்னா நிறைய சம்ல பை யூஸ் பண்றோம். அப்போ பையோட வேல்யூ 3.14. ஆரோட வேல்யூ என்ன 3. ஆர் ஸ்கொயர் கொடுத்துருக்கனால இன்னொரு வாட்டி எழுதணும், 2 வாட்டி எழுதணும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி நான் 2ஆல டிவிசிபிள் பண்ண போறேன். அப்போ நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். So 3.14 into 3 3s are 9 இல்லையா, டைரக்டா எழுதலாம். இங்க பாருங்க 3 3s are 9. So நான் என்ன பண்றேன் 3.14 into 9 ன்னு எழுதுறேன். 9 4s are 36, balance 3. 9 1s are 9, 10 11 12, balance 1. 9 3s are 27 plus 1 is 28. ரெண்டு நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்கு இல்லையா, அப்ப ரெண்டு நம்பர் தள்ளி என்ன பண்ணணும், நம்ம பாயிண்ட் வச்சிடலாம். ஸோ இதை டிவைடட் பை 2 இருக்கு, அதையும் இங்கே செஞ்சிடலாம். கால்குலேஷன் முடிச்சிட்டோம்னா நம்ம டைரக்டா ஆன்சர் மட்டும் எழுதுற மாதிரி வரும் இல்லையா. ஸோ செய்யலாமா நம்ம. 2 1s are 2, 0 8, 2 4s are என்ன நமக்கு 8 வரும் இல்லையா. அகைன் 0 2 கீழே வரும். 2 1s are 2, இதுவும் கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் 6 இருக்கு, 3 டைம்ஸ். சோ பாயிண்ட் 2 டெசிமல் வைக்கணும் இல்லையா, ஏன்னா 2 நம்பர் தள்ளி புள்ளி இருந்தானா 2 நம்பர் தள்ளி நம்மளும் புள்ளி வைக்கணும். அப்ப ஆன்சர் என்ன 14.13. சோ இத லைனா நம்ம எழுதலாம். 1/2 இன்டூ மல்டிபிள் பண்ணும்போது 28.26 வந்தது. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண இப்ப நமக்கு என்ன கிடைக்கும் 14.13 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது வந்து நம்ம ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. சோ இதே மாதிரி ஏரியா ஆஃப் 2 ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சிட்டோம்னா ரெண்டுத்தையும் ஈஸியா ஆட் பண்ணிடலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா. சோ 2 ட்ரையாங்கிள் இல்லையா, பேஸ் வந்து நமக்கு 3 அண்ட் ஹைட் வந்து நமக்கு 9. பேஸ் ஏன் 3 எடுத்திருக்கோம்னா நம்ம ஃபுல் ட்ரையாங்கிள் எடுக்கல இல்லையா, நம்ம பாதி ட்ரையாங்கிள் தான் எடுத்திருக்கோம். ஃபுல் பேஸ் 6 அல்ல பாதி 3 3ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, சோ 2 இன்டூ ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்ன, half into base into height square units இல்லையா. சோ 2 2 என்ன ஆயிடும், நம்ம 2/2 எழுதலாம். பிகாஸ் இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணலாம் இல்லையா. சோ பேஸோட வேல்யூ 3, ஹைட்டோட வேல்யூ என்ன 9. சோ 3 into 9 is 27. சோ ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருச்சு இந்த ஏரியா கண்டுபிடிக்கிறது. இப்ப நெக்ஸ்ட் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஏரியா ஆஃப் கம்பைன்ட் ஃபிகர் இஸ் ஈக்குவல் டு area of semicircle plus area of 2 triangles. Semicircle ஓட வேல்யூ என்ன இருந்தது 14.13 and area of 2 triangle என்ன இருக்கு 27. இப்ப இத ரெண்டத்தையும் பிளஸ் பண்ணா நம்மளோட ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும். சோ 14.13 plus 27.20 வச்சிடுங்க, ஏன்னா டெசிமல்ல வந்து அடிஷன் பண்ணும்போது இல்லாத நம்பருக்கு 0 போட்டுறலாம். ஓகே, so 3 1.11 balance 1 41.13 தான் நம்மளோட கரெக்டான ஆன்சரா இருக்கும் இல்லையா. சோ எழுதலாமா 41.13 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சோ ஏரியா ஸ்டேட்மெண்ட் எழுதணும் இல்லையா, ஏரியா ஆஃப் கம்பைன்டு ஷேப். கம்பைன்டு ஷேப்போட ஏரியா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 41.13 centimeter square. Doormat which is in a hexagonal shape has the following measures. Find its area. So நம்ம வீட்ல வந்து டோர் மேட்லாம் போடுவோம் இல்லையா, கால் மீதி போடுவோம் இல்லையா, அதோட டைமென்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்களாம். என்ன ஹைட் என்ன பிரெத் எல்லாம் கொடுத்துட்டாங்களா, அதோட ஏரியா என்ன கண்டுபிடிங்க அப்படின்னு क्वेश्चन சொல்லிருக்காங்க. சோ இது பார்க்க எப்படி இருக்குன்னா ஒரு சைடு சின்னதாகவும் ஒரு சைடு பெருசாகவும் இருக்கு. ரெண்டு சைடு பேரலா இருக்கு, ரெண்டு சைடு நான் பேரலா இருக்கு. அப்ப இது என்ன எழுதலாம் ட்ரப்பீசியம் இல்லையா. சோ ட்ரப்பீசியமோட ஏரியா தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். சோ ரெண்டு ட்ரப்பீசியம் சேர்த்த மாதிரி இருக்கு, ஒன்னு மேல ஒன்னு கீழே வச்ச மாதிரி, இந்த மாதிரி வச்ச மாதிரி இருக்கு இல்லையா. ரெண்டு ட்ரப்பீசியம் நான் கண்டுபிடிக்க போறேன். பேஸ் ரெண்டுத்துக்குமே காமன், அதாவது ஒரு பேரலல் சைடு வந்து 90, அதர் பேரலல் சைடு அது 70னா இதுவும் கண்டிப்பா என்ன இருக்கும் 70 தான் இருக்கும். ஃபுல் ஹைட் வந்து 70, அப்ப இதோட பாதி வந்து 35 அதாவது 35 இருக்கும். இந்த சைடும் என்ன இருக்கும் கண்டிப்பா 35 தான் இருக்கும் இல்லையா ஹைட். சோ இப்ப நம்மளோட ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஏரியா ஆஃப் 2 ட்ரப்பீசியம். சோ நான் ஒரு ட்ரப்பீசியத்தோட ஃபார்முலா முன்னாடி 2 அப்படின்னு பண்ணனா 2 into 1 ட்ரப்பீசியம் இல்லையா. சோ தட் வில் கிவ் மை ஃபைனல் ஆன்சர்.
அப்போ 2 into area of trapezium formula என்ன half into height into a plus b இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கான எல்லா ஃபார்முலாஸும் நான் மெஷர்மெண்ட்ஸோட இன்ட்ரடக்ஷன் அப்படின்ற ஒரு டாபிக்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த லிங்க்கும் நான் கொடுக்குறேன். பிகாஸ் நீங்க ஃபார்முலாஸ் எவ்வளோ படிக்கிறீங்களோ நமக்கு சம்ஸ் அவ்வளோ ஈஸியா இருக்கும் இல்லைங்களா. ஒரு வாட்டி நம்ம செய்யும் போது அந்த வீடியோ பாருங்க, சைட்ல எழுதுங்க இந்த ஃபார்முலா, ட்ரபீசியம்க்கு என்ன ஃபார்முலா, பேரலோகிராம்க்கு என்ன ஃபார்முலான்னு எழுதிக்கோங்க சரிங்களா. ஸோ 2 into half into height into a plus b 2 என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணலாம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஸோ 2 1/2 into ஹைட்டுக்கு என்ன எழுதணும் 35, a ஓட வேல்யூ என்ன 90, b ஓட வேல்யூ என்ன 70. ஸோ ஒரே மாதிரி இருக்கா, 2 கேன்சல் பண்ணிடலாமா, பேலன்ஸ் என்ன இருக்கு 35 மட்டும் இருக்கு எழுதலாம். ஸோ 90 plus 70, 9 plus 7 எவ்வளவு வரும் 10 11 12 13 14 15 16 16 எழுதிட்டு 0 மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணலாம். 35 into 160 இல்லையா 35. ஓகே, ஸோ 0 இருக்கனால 0 ஆட் பண்ணிடலாம். 6 5s are 30, பேலன்ஸ் 3, 6 3s are 18, 19 20 21. ஸோ அகைன் அதே நம்பர் தான் வரும், ஒன் டைம்னா ஈஸி இல்லையா. 0 0 6 5. ஸோ நம்ம ஆன்சர் என்ன இருக்கு 5600 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதலாமா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 5600 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியா ஆஃப் கம்பைன்டு ஷேப், ஏரியா ஆஃப் கம்பைன்ட் ஷேப் ஆர் ஏரியா ஆஃப் மேட் தான் நம்ம கொடுத்துருந்தாங்க, டோர் மேட்னு கூட நீங்க எழுதலாம். Area of doormat is equal to 5600 centimeter square. A rocket drawing has the measure as given in the figure. Find the area. So நம்ம ராக்கெட்லாம் செஞ்சு விளையாடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ராக்கெட் மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஏரியா என்ன அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணுமா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த சம்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஸ்பிளிட்டிங்ஸ் இருந்தது. ஸோ அதே மாதிரி இதையும் நம்ம ஸ்பிளிட் பண்ண போறோம், ராக்கெட்டையும் 3ஆ ஸ்பிளிட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது ட்ரபீசியம், அடுத்து இருக்கிறது ரெக்டாங்கிள், அடுத்து இருக்கிறது ட்ரையாங்கிள். ஸோ மூணுத்தையும் நான் தனித்தனியா கண்டுபிடிக்க போறேன், அதுக்கப்புறம் லாஸ்ட்ல ஆட் பண்ண போறேன். அப்படிதான் இதுக்கு முன்னாடி உள்ள சம் எல்லாமே செஞ்சிருக்கோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா ராக்கெட்டோட ஏரியால ஏரியா ஆஃப் ட்ரபீசியம், தென் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் பிளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இல்லைங்களா. இல்ல நீங்க ரிவர்ஸ்ல எழுதணும்னாலும் நீங்க எழுதலாம். நான் முதல்ல ட்ரையாங்கிள் தான் கண்டுபிடிக்க போறேன், அப்புறம் ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்க போறேன், அப்புறம் ட்ரபீசியம் கண்டுபிடிக்கனாலும் வெரி குட். நம்ம ஓன் ஐடியாஸ் வந்து நீங்க செய்யணும் இல்லையா. அப்ப நீங்க அப்படி செஞ்சாலும் ஓகே தான். நான் வந்து ட்ரபீசியம், ரெக்டாங்கிள் அண்ட் ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன். இப்போ 1 by 1 நம்ம ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் இஸ் ஈக்குவல் டு half into height into a plus b square units. Area of trapezium is equal to half into height into a plus b square units. So height oda value என்ன 20 centimeter, a value is 50 centimeter, b value is 30. So from where I am taking this means, இங்க பாருங்க ட்ரபீசியத்துல height வந்து 20 இருக்கா, ஒரு சைடு 30, இன்னொரு சைடு வந்து 50. ஸோ பெரிய சைடு எப்பவுமே ஏவா எடுத்துப்போம், சின்ன சைடு எப்பவுமே பியா எடுத்துப்போம் இல்லையா. அண்ட் ஹைட் வந்து 20 சென்டிமீட்டர் இருக்கு. இதை தான் நாங்க எடுத்து எழுதியிருக்கேன். பிகாஸ் நமக்கு டயக்ராம் அந்த சைடு இருக்கனால ஐம் ஷோயிங் யூ தட். ஸோ ஹாஃப் இன்டூ ஹைட்டோட வேல்யூ என்ன 20 எழுதியிருக்கோம். இங்க ஹைட்டோட வேல்யூ இஸ் 20 இன்டூ ஏ பிளஸ் பி இல்லையா. அப்போ 50 பிளஸ் 30. So 50 plus 30 solve பண்ணோம்னா நமக்கு 80 ஆன்சர் வரும். 2 1s are 2, பேலன்ஸ் இருக்க 0 எழுதிக்கலாம். So 10 into 5 plus 3 6 7 8 0 ஆட் பண்ணிக்கலாம். So 8 1s are 8, 2 0 இருக்கா, 2 0 ஆட் பண்ணிடுங்க. So யூனிட்ஸ் எழுதணும் இல்லையா, சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ரொம்ப ஈஸியா ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து நம்ம டயக்ராம்ல என்ன இருந்தது அப்படின்னா ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா என்ன, லென்த் இன்டூ பிரெத். நீங்க லென்த் இன்டூ பிரெத்னு கூட எழுதுங்க, நான் வந்து இடம் பத்தலன்ட்டு ஷார்ட்டா எழுதிருக்கேன். எல் இன்டூ பி ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ எல் என்ன பி என்ன கண்டுபிடிக்கணும் இல்லையா. டயக்ராம் பார்க்கலாம்.
ஸோ டயக்ராம் பாருங்க, லென்த் வந்து ஃபுல் லென்த் தான் கொடுத்துருக்காங்க, 120 தான் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு வந்து இந்த ரெக்டாங்கிளோட லென்த் மட்டும் போதும். ஸோ இப்போ நான் இதை ரெண்டத்தையும் இப்படி கட் பண்ணனா இந்த வேல்யூ இஸ் 20, அதே மாதிரி இந்த சைடுக்கு வந்து 20. ஸோ ஃபுல் லென்த்ல இருந்து இந்த ரெண்டு 20 நான் மைனஸ் பண்ண போறேன். அப்ப எப்படி எழுதலாம்னா 20 பிளஸ் 20 40 இல்லையா? ஸோ அதை எழுதியிருக்கேன் பாருங்க, 120 மைனஸ் 40. அந்த 20யும் 20யும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ தட் 20 பிளஸ் 20 40 இல்லையா? அப்போ 120 மைனஸ் 40 என்ன கிடைக்கும்? 12 மைனஸ் 4 இஸ் 8. 8க்கு அப்புறம் 9 10 11 12 இருக்கா? ஸோ 8 0 ஆட் பண்ணிடுங்க, சென்டிமீட்டர். அண்ட் பிரெத் இஸ் 30. அது ஈஸியா அதுல இருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ லென்த் வந்து 80 இன்டூ பிரெத் வந்து 30. 8 3s are 24. 2 0 இருக்கு, 2 0 ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இது சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கண்டுபிடிச்சிட்டோமா? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். மேல என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம். நெக்ஸ்ட் ட்ரையாங்கிளோடது இருக்கு இல்லையா? So next வந்து area of triangle. Area of triangle is equal to half into base into height square centimeter. அது m. Okay. So இப்போ base value என்ன, height value என்ன தெரியணும் இல்லையா? Base ஓட value பாருங்க, இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க 30. அப்ப இந்த சைடும் என்ன இருக்கும்? rectangle வந்து opposite sides are equal தானே? அப்ப base வந்து 30, height வந்து 20. Okay. So இப்போ எழுதலாமா? Base வந்து 30, height வந்து 20 cm. அப்போ இது cancel பண்ணலாம். 2 1s are 2, 0 இருக்கு, 10 2 10s are 20 இல்லையா? So இப்போ next நமக்கு ரொம்ப சின்னதா இருக்கு பாருங்க, 3 into 10 that is equal to 3 1s are 3, 2 0 add பண்ணிக்கலாம், சென்டிமீட்டர் ஸ்கொயர். நீங்க கேட்கலாம் ஏன் 2 15s are 30 பண்ணிட்டு அப்புறம் 2 times பண்ணலாம் இல்லையா? பட் லாஸ்ட்ல 0 வந்ததுன்னா நமக்கு மல்டிப்ளிகேஷன் ஈஸியா இருக்கும். 3 1s are 3, அப்புறம் 2 0 ஆட் பண்ணிடணும், அவ்வளவுதான், சரிங்களா? சோ இது வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஏரியா ஆஃப் ராக்கெட். அவ்வளவுதான், மூணுத்தையுமே ஆட் பண்ண போறேன். நான் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கனோ அது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிருக்கேன். ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் 800, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் 2400, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இப்ப நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் 300. சோ ஐ எம் கோயிங் டு ஆட், எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ண போறேன். சோ வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேல்யூலயே வந்து லாஸ்ட்ல 0 0 0 0 0 0 இருக்கப்போ இந்த நம்பர்ஸ் மட்டும் ஆட் பண்ணுங்க. 24க்கு அப்புறம் 25 26 27 28 29 30 31 32 32 பிளஸ் 3, 32க்கு அப்புறம் 33 34 35. அப்ப நம்ம ஆன்சர் என்ன 35 இருக்கும், அப்புறம் 2 0, சரிங்களா? ஏன்னா நம்ம சைட்ல எல்லாம் சால்வ் பண்ண லேட் ஆகும், இது ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா? சோ நான் சொல்லித்தர மெத்தட்ல உங்களுக்கு ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். சோ அப்படி இருந்ததுன்னா கைண்ட்லி என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் irregular polygon. polygon 1 2 3 4 5 இருக்கு, ஒரே ஒரு பார்ட் தான் இல்ல, பேலன்ஸ் எல்லாம் 5 டைம்ஸ் இருக்கு. சோ இதே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணா இதுல என்னன்னா மோஸ்ட்லி நமக்கு 4மே ட்ரையாங்கிள் தான் வருது, ஒரே ஒரு ட்ரெபீசியம். சோ கால்குலேஷன்ஸ் தான் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏரியா ஆஃப் த ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்டார்ட் ஃப்ரம் A, ABF ட்ரையாங்கிள். அடுத்தது BCHF, that is your trapezium. அடுத்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் HCD மேல இருக்கு பாருங்க. அப்புறம் ஏரியா ஆஃப் EGD பிளஸ் ஏரியா ஆஃப் EAG. ஓகேவா? சோ எல்லாமே எழுதணும் கரெக்டா. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். சோ ஃபர்ஸ்ட் திங் என்ன, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABF, that is half into base into height square meter. So ABF வந்து டயக்ராம்ல பாருங்க, பேஸ் வந்து நமக்கு 3 இருக்கு, ஹைட் வந்து 6 இருக்கு இல்லையா? சோ பேஸ் வந்து 3 மீட்டர், ஹைட் வந்து 6 மீட்டர். half into base 3, height 6. So 2 1s are 2 3s are 6, 3 3s are 9 மீட்டர் ஸ்கொயர். இது வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். இப்போ நெக்ஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். So next value is area of trapezium. Formula வந்து half into height into a plus b meter square. So height க்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், ரெண்டா பிரிச்சிருப்பாங்க உங்களுக்கு. So நான் டயக்ராம் காமிக்கிறேன் பாருங்க. height வந்து first 10 அப்புறம் 8. So ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம். ஒரு சைடு வந்து 8 மீட்டர், அடுத்த சைடு வந்து 3 மீட்டர், சரிங்களா? So அதே தான் எழுதிட்டோம். height is equal to 10 plus 8. 10 plus 8 is 18. And A is equal to 8 meter, B is equal to 3 meter.
ஜஸ்ட் ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஹாஃப் எழுதிருக்கேன், ஹைட்டுக்கு பதிலா 18 எழுதிருக்கேன், ஏக்கு பதிலா 8, பிக்கு பதிலா 3. 2 1s are 2 9s are. ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ எப்படி இருக்கும்? 9 into 8 அப்புறம் 9 10 11 இல்லையா? ஸோ 11. 9 into 11 99. இதுதான் நம்ம ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம். ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ பாருங்க, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஹெச்டிசி. ஸோ ஹைட் வந்து 8, பேஸ் வந்து 5. ஃபார்முலா என்ன? half into base into height square units. ஸோ half-ஓட வேல்யூ எழுதியிருக்கோம், பேஸோட வேல்யூ எழுதியிருக்கோம், and height-ஓட வேல்யூ எழுதியிருக்கோம். 2 1s are 2 4s are இல்லையா? அப்போ 4 5s are 20 meter square. ஸோ நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் EGD. ஸோ என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். half into base into height இல்லையா? ஸோ பேஸோட வேல்யூ 8 இருக்கான், பட் ஹைட் வேல்யூ 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. 10 plus 5 என்னன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம டயக்ராம் பாருங்க, EGDல பேஸ் வந்து 8, பட் ஹைட் பாருங்க 10 plus 5 ரெண்டுமே சேர்க்கணும், அப்பதான் ஃபுல் ஹைட் வரும் இல்லையா? ஸோ அதுதான் எழுதியிருக்கேன். 10 plus 5 is 15. 2 1/2 into பேஸுக்கு 8, ஹைட்டுக்கு வந்து 15. 2 1s are 2 4s are. So 4 into 15, 4 5s are 20. 0 balance 2, 4 1s are 4, 5 6, 60 meter square. Okay. Next area கண்டுபிடிக்கலாம். Next area என்னன்னா area of EGA, that is half into base into height. So இதோட பேஸ் மட்டும் நமக்கு வந்து 2 விஷயம் ஆட் பண்ற மாதிரி வரும். So டயக்ராம்ல காமிக்கிறேன். ஸோ இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா பேஸ் வந்து இது ஃபுல்லா 8 plus 6 2 வேல்யூ இருக்கு, அப்ப ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணுவோம். ஸோ 8 plus 6 is 14 மீட்டர். ஹைட் வந்து 8, அது வந்து டைரக்டா கொடுத்துருக்காங்க, ஸோ ப்ராப்ளமே இல்லை. ஃபார்முலா என்ன? half into base into height. 2 1s are 2 4s are. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணலாமா? 4 4s are 16, balance 1. 4 1s are 4 plus 1 is 5, 56 மீட்டர் ஸ்கொயர். ஸோ சேம் வே நான் எல்லா ரிசல்ட்டையும் என்ன பண்ணிருக்கேன்? ஆட் இருக்கேன். எல்லா ரிசல்ட்டையும் ஆட் பண்ணிருக்கேன். 1 2 3 4 5 ரிசல்ட்ஸ் நம்ம அது எழுதலாம், பட் அது ரொம்ப லென்த்தா போகும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏரியா. ஸோ சிம்பிளா என்ன பண்ணுங்க, உங்க ரிசல்ட்ல வந்து 5 லாஸ்ட்ல நீங்க எல்லாமே எழுதின பிறகு அப்பப்போ போட மறந்துட்டாலும் லாஸ்ட்ல எல்லாமே முடிச்ச பிறகு இந்த ரிசல்ட் வந்து 5ன்னு எழுதிருக்கோமா? ஏரியா ஆஃப் EGD வந்து 4 and this one is 3. இது வந்து 2 and remaining balance ஒன்னு இருக்கு இல்லையா? அது 1 நீங்க மார்க் பண்ணிருங்க சரியா? ஏன்னா நான் திருப்பி பேஜ் திருப்பணும், டைம் ஆகும். ஸோ எல்லாத்தையுமே நான் இப்ப ஆட் பண்ண போறேன். 9 plus 99 plus 20 plus 60 plus 56 ஆட் பண்ணலாம். 9 plus 99 plus 20 plus 60 plus 56. 9 2s are 18, 19 20 21 22 23 24. 4 balance 2. 9 கப்புறம் 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24. அப்போ 244 மீட்டர் ஸ்கொயர் வரும். எழுதலாம் 244 meter square. So final result என்ன எழுதணும்? Area of the field is equal to 244 meter square.